தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, இன்றைக்கு நம்முடைய எரிதணல் வலையொலியில் எதை பற்றி பேசப் போகிறோம் என்று சொன்னால், நான் காலையிலே வழக்கமாக 5:30 மணியிலிருந்து 6:15 மணிக்குள் ஏதாவது ஒரு நாளிதழ் செய்திகளை படித்தே ஆக வேண்டும். இல்லையானால் வேறு வகையான சிந்தனைகளுக்கு ஆட்பட வேண்டிய சூழல் உருவாகும். அந்த வகையிலே காலையில் இன்றைக்கு தினமலர், அதுக்கு நமக்கு நம்முடைய தமிழ் மொழி, தமிழினம், தமிழ்நாடு என்ற அடிப்படையிலே, தமிழ்நாடு என்று சொல்ல முடியாது, தமிழ் தேசியம் என்ற அடிப்படையிலே முற்றிலும் அதற்கு எதிரான நாளிதழ் தான். ஆனால் தலைப்புச் செய்தியாகவே, முதல் பக்க செய்தியாகவே, அதிலேயும் நம்முடைய தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழக அரசின் கடும் நடவடிக்கை விளைவாக ஒரு செய்தி. அந்த செய்தியை தான் இந்த ஏனென்று சொன்னால், வரலாற்று நிறைவான செய்திகளை இன்றைக்கு இருக்கக்கூடிய களமாடக்கூடிய தமிழ் தேசிய களப்பணியாளர்கள், ஏன் தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள், தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்கள் எவருக்குமே அந்த வரலாற்று செய்திகளை அறிந்து தெரிந்து புரிந்து மக்களிடத்தில் வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனை கிடையாது. இன்றைக்கு நம்முடைய எரிதணல் வாயிலாக கடந்த கால வரலாற்றின் அடிப்படையிலே நிகழ்கால வரலாற்று பதிவை இணைத்து உங்களிடத்தில் செய்திகளை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். என்ன செய்தி? கல்வி வணிகர் தனியார் கல்வி நிறுவனங்களில் ஏராளமான கையூட்டுகளை பெற்று திராவிட முன்னேற்றக் கழக அரசின் அமைச்சர் பெருமக்களுக்கும் அலுவலர்களுக்கும் உயர் அலுவலர்களுக்கும் ஆளுமையாளர்களுக்கும் கோடிக்கணக்கில் கொடுத்தார். யார்? பிடி அரசகுமார் என்பவர் கைது. அதுதான் இன்றைக்கு எல்லா நாளிதழையும் வந்திருக்கு. ஆனால் முதலில் அந்த செய்தியை அந்த கீழே தாள் விளம்பரத்தால் தொங்க விடுவார்கள் அல்லவா, அந்த செய்தியை பார்த்து ஆஹா, இன்னைக்கு ஒரு அருமையான செய்தி நமக்கு கிடைத்து விட்டது என்று செய்தித்தாளை வாங்கி பார்த்தேன். ஏற்கனவே தனியார் கல்வி நிறுவனங்களை சார்ந்த அந்த நிறுவனங்கள் பங்கு பெறக்கூடிய சங்கங்களின் சார்பில் ஒரு சிலர் கருத்துக்களை அண்மையிலே வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். ஒரு தனியார் பள்ளிக்கு ஒப்புதல் பெற வேண்டும் என்றால், அதாவது அரசின் அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்றால் லட்சக்கணக்கிலே நாங்கள் கையூட்டு கொடுக்க வேண்டியிருக்கு. ஏன் கையூட்டு கொடுக்கணும்? அரசின் விதிமுறைகள் படி சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு தனியார் பள்ளிகளை நாம் ஆதரிக்க முடியாது. அது வேறு செய்தி. எந்த தனியார் பள்ளிகளையும் நாம் எந்த அரசையும் ஆதரிக்க முடியாது. இந்த அரசு அல்ல, எந்த அரசையும் ஆதரிக்க முடியாது. அதிலேயும் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று முழங்கி அன்னை தமிழ் காக்க மொழிப்போரிலே மாண்டு மடிந்த மான தமிழர்கள் பிறந்து வளர்ந்து அன்னை தமிழ் காக்க தங்களுடைய உயிர்களை கொடை கொடுத்த இந்த தமிழகத்தில் எந்த அரசு வந்தாலும் தனியார் கல்வியை நாம் ஆதரிக்க முடியாது. அது நம்முடைய கொள்கை நிலைப்பாடு. அதே நேரத்தில் தனியார் கல்வி எப்போ வந்தது, இந்த வரலாறுலாம் சொன்னால் நீண்ட நேரம் ஆகும். அதனால தான் நான் என்னுடைய பதிவுகளிலே சொல்லுவேன். தமிழ் ஆட்சி மொழி சட்டத்தை பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி காலத்தில் 1956 மொழிவழி மாநிலங்கள் பெறுகின்ற அந்த நிலையிலே தமிழை ஆட்சி மொழியாக சட்டம் கொண்டு வந்தார். படிப்படியாக தொடக்கப்பள்ளியிலிருந்து பல்கலைக்கழகம் வரை தமிழை கொண்டு வருவோம், அலுவல் மொழியாக ஆக்குவோம். தமிழ் ஆட்சி மொழி சட்டத்தின் அடிப்படையிலே நீதிமொழி, நிர்வாக மொழி, இசைமொழி, இறைவனை வழிபடுகிற மொழி, ஆட்சி மொழி, அலுவல் மொழி, கல்வி மொழி, தொழில் மொழி, கலைமொழி என்று எல்லா வகையிலையும் அன்னை தமிழை அரியணை ஏற்றுவோம் என்று சொன்னார்கள். ஆனால் ஆட்சி தமிழ் சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும், அந்நிய மொழிக்கு இங்கே இடமில்லை என்று புரட்சி செய்து மாண்டு மடிந்த மான தமிழர்களின் உயிர் கொடையால் ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகம்
68 ஜனவரி திங்கள் ஆட்சி மொழி சட்ட திருத்தம் என்று கொண்டு வந்து அறிஞர் அண்ணாவே அன்னை தமிழை தலைக்குப்புற கவிழ்த்து விட்டார். இது நான் ஒருவன் தான் சொல்றேன், வேறு எவரும் சொல்ல முடியாது. அந்த வகையிலே நாம் தனியார் பள்ளிகளை ஊக்குவிக்க முடியாது, ஆதரிக்க முடியாது. கல்வி என்பது அரசின் வசம் இருக்க வேண்டும், மருத்துவம் என்பது அரசின் வசம் இருக்க வேண்டும், குடிநீர் என்பது அரசின் வசம் இருக்க வேண்டும், நீதித்துறை எப்படி இருக்கிறது அதுபோல் இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கொள்கை. ஆனால் வருகிற இந்த பிடி அரசகுமார் இன்றைக்கு கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். கோடிக்கணக்கான பணத்தை, அவருக்கு இப்படி கோடிக்கணக்கான பணம் சேருவதற்கான அந்த வழிமுறை எப்பொழுது கிடைத்தது என்று சொன்னால் அதுதான் வரலாற்று பதிவுகள். 1995 தமிழ் சான்றோர் பேரவை என்கின்ற ஒரு மாபெரும் தமிழர் அமைப்பு, தமிழ் அமைப்பு அன்னை மொழியைக்காக மட்டும், தமிழ் வழி கல்விக்காக மட்டும் நூற்றுக்கணக்கான தமிழர் தமிழ் தேசிய அமைப்புகள் இணைந்து, அரசியல் கட்சிகளும் அதற்கு ஆதரவு தெரிவித்தன, அது வேறு செய்தி, இணைந்து தமிழ் சான்றோர் பேரவை தொடங்கணும். மாணவர் நகரக உரிமையாளர் மானத்தமிழ் மறவர் கொடை வள்ளல் ஐயா அருணாசலனார், நாவண்ணா அருணாசலனார் எத்தனை கோடிகள் வேண்டுமானாலும் அன்னை தமிழுக்கு செலவிட நான் அணியமாக இருக்கிறேன். தமிழ் உணர்வாளர்களே, தமிழ் அறிஞர்களே, தமிழ் சிந்தனையாளர்களே, திரண்டு வாருங்கள், களம் நான் அமைக்கிறேன் என்று ஐயா அருணாசலனார் அன்றைக்கு சொன்னார். அன்றைக்கு மறைந்த தமிழ் அறிஞர் தமிழண்ணல் தலைமையிலே ஒன்று திரண்ட சிலம்பொலி செல்லப்பண்ணர் வந்தார். அப்புறம் திராவிடத்துக்கு பணிந்து களத்தை விட்டு அகன்று விட்டார், அது வேற செய்தி, அதுக்குள்ள போக வேண்டாம். தமிழண்ணல் தலைமையிலே 99ஆம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் 102 தமிழ் அறிஞர்கள் 5 ஆண்டுகள் பரப்புரை, தெருமுனை கூட்டம், நீண்ட நெடிய பயணங்கள், பொதுக்கூட்டம், ஆர்ப்பாட்டம், ஒரு நாள் பட்டினி போராட்டம் என்றெல்லாம் 5 ஆண்டுகள் தமிழ்நாட்டு மக்களை தமிழ் வழி கல்விக்கு ஆணியப்படுத்தி இருந்தோம். இறுதியாக 99ஆம் ஆண்டு ஐயா கலைஞர் தான் முதலமைச்சர், முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர் தான் முதலமைச்சர். தமிழுக்காக தொல்காப்பியருக்கு அடுத்து இவர் தான், அடுத்து 2ஆம் திருவள்ளுவர், இப்படியெல்லாம் போற்றப்படுகிற முத்தமிழ் அறிஞர் கலைஞர் தான் முதலமைச்சர். அவர் ஆட்சியிலே தான் 102 தமிழ் அறிஞர்கள் எங்கள் உயிரை தருகிறோம் அன்னை தமிழை தாய், மழலையர் பள்ளி முதல் பல்கலைக்கழகம் வரை தமிழ் வழி கல்வியை கொடு, சின்னஞ்சிறிய நாட்டு இலங்கையிலே நடைமுறை இருக்கு, உங்களால் முடியுமா முடியாதா என்று கேட்டு பட்டினி போராட்டம் வள்ளுவர் கோட்டத்தில் ஏறக்குறைய 24 மணி நேரங்களை கடந்தது. பிறகு கலைஞருக்கு இருக்க முடியவில்லை. எங்கே நம்முடைய முகத்திரை கிழிந்து விடும், நம்முடைய திராவிட அந்த சித்தாந்த கோட்பாடு என்ற அடிப்படையிலே நாம் விரிக்கிற அந்த மாய வலை கிழிந்து விடும், சாயம் வெளுத்து விடும் என்று எண்ணி களப்போராளிகளை கோட்டைக்கு பேச்சுரைக்க வாருங்கள் என்று அழைத்தார். நடக்குமா என்று விட்டோம். பிறகு வேறு வழி இல்லாமல் 2வது நாள் 24 மணி நேரம் கடந்த பிறகு 2வது நாள் மாலை தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர், தனித்தமிழ் அறிஞர், தென்மொழி பாசறையிலே வளர்ந்தவர், தமிழ் குடிமகனாரை அனுப்பி பேச்சுரத்தை நடத்தி அரசின் கொள்கை தமிழ் வழி கல்விதான். ஏறக்குறைய 42,000 பள்ளிக்கூடங்கள் தமிழ்நாட்டிலே இயங்குகின்றன. அதில் 38,000 பள்ளிக்கூடங்கள் தமிழ் வழி கல்விதான். இருப்பினும் அதற்கு ஒரு ஆணையம் போடுவோம். அந்த ஆணையம் 2 திங்கள்களுக்குள் அறிக்கை கொடுத்தால் அந்த அறிக்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், பட்டினி போராட்டத்தை கைவிடுங்கள் என்று பேச்சுரை நடத்தினார். பிறகு தமிழ் குடிமகனை அழைத்து சென்றார். அங்கே பேச்சுரை நடத்தி கையெழுத்து போட்டு கொடுத்தார். அந்த அறிக்கையெல்லாம் என்கிட்ட ஆவணமாக வைத்திருக்கிறார், அது வேறு செய்தி. அந்த நேரத்தில் நீதியரசர் சா மோகன் தலைமையில் நம்முடைய தமிழறிஞர் வாச்சை குழந்தைசாமி, அதே போல பாரதிதாசன் பல்கலைக்கழக துணைவேந்தர் முத்துக்குமரனார், நம்முடைய அணியிலே போராட்ட அணியிலே தமிழறிஞர் தமிழ் அண்ணல் போன்ற 5 கொண்ட
ஒரு ஆணையத்தை அமைத்து அந்த ஆணையமும் மக்களிடத்திலே கருத்து கேட்பு கூட்டங்களை தமிழ்நாடு முழுவதும் நடத்தி ஒரு அறிக்கை போட்டார்கள். அறிக்கையை பாதுகாப்பாக நானே வைத்திருக்கிறேன். அந்த அறிக்கையில் மழலையர் பள்ளி முதல் 5ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்விதான் என்று சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என்று கொடுத்தார். ஆனால் ஐயா கலைஞர், முத்தமிழ் அறிஞர், தொல்காப்பியரின் வழி தோன்றல், 2வது திருவள்ளுவர் என்ன செய்தார் தெரியுமா? சட்டம் இயற்ற வேண்டாம், சட்டம் இயற்றினால் அரசின் கொள்கை முடிவாக அது வந்துவிடும், அங்கே நீதிமன்றத்தில் நிற்காது. எனவே அரசாணை வெளியிடுகிறேன் என்று ஒரு அரசாணை வெளியிட்டார். போதாதா? பிள்ளையையும் கிள்ளிவிட்டு கொண்டு தொட்டிலையும் ஆட்டுவதை போல திராவிட தெருக்கூத்து போல அன்றைக்கு நடந்தது. நீதிமன்றத்திலே தமிழ் வழி கல்வி போராளிகளும் போராடக்கூடாது, ஆங்கில வழி கல்வி நிறுவனங்களும் போராடக்கூடாது, நீதிமன்ற விசாரணை முடியும் வரை என்று ஒரு உத்தரவு போட்டாங்க. இந்த உத்தரவின் ஊடாகத்தான் பேராசிரியர் அன்பழகனார், கல்வி அமைச்சர், 300 தனியார் ஆங்கில கல்வி வணிக நிறுவனங்களுக்கு கையூட்டு வாங்கினாரா வாங்கலைன்னு எனக்கு தெரியல. பிடி அரசகுமார் தான் அன்றைக்கு இந்த தனியார் ஆங்கில கல்வி வணிக கூடங்களின் தலைவராக தமிழ்நாடு முழுவதும் வலம் வந்தார். நமக்கு தெரியாது. ஆனால் 300 ஆங்கில பள்ளிக்கூடங்களுக்கு நீதிமன்ற உத்தரவை மீறி ஒப்புதல் அளித்தார். அந்த நேரத்தில் அந்த வழக்கை நாங்கள் அரும்பாடுபட்டு ஐயா அருணாசலனார் கோடிக்கணக்கில் செலவு செய்து அரசாணைக்கு ஆதரவாக வழக்காடினோம். எங்களுக்கு எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் யார் என்றால் வழக்குரைப்பவர் தனியார் ஆங்கில கல்வி வணிகர்களின் சார்பிலே இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார் அல்லவா இந்த தமிழ் துரோகி பிடி அரசகுமார் தான். அவர்தான் தமிழ்நாடு முழுவதும் தனியார் ஆங்கில கல்வி வணிக நிறுவனங்களிலே கோடிக்கணக்கிலே அன்றைக்கே பணத்தை திரட்டி நீதிமன்ற செலவுக்கு என்று சொல்லி அன்றைக்கே பணத்தை திரட்டி எங்கே கொடுத்தார் என்று தெரியல. ஆனால் நீதிமன்றத்திலே எங்களை பார்த்து அறைகூவல் விடுத்தார். நீதிமன்ற விசாரணைக்கு நாங்களெல்லாம் போனோம். அப்பொழுது ஒரு முறை ஐயா பல நெடுமாற, நான் பக்கத்தில் நிற்கிறேன், பல நெடுமாறத்திலிருந்து வணக்கம் சொல்லிவிட்டு, ஐயா நாங்கள் தான் இந்த வழக்கிலே வெற்றி பெற போகிறோம்னார். ஐயா சிரித்து கொண்டே, அதை எப்படி முன்கூட்டியே நீங்கள் தெரிந்து அறிவிக்கிறீர்கள் என்று எடக்கு மடக்கா ஒரு கேள்வி கேட்டார். இல்லை உறுதியாக சொல்லுகிறேன் என்றால், அப்பொழுதே வெளியே வந்து ஐயா பல நெடுமாற எங்கிட்ட சொன்னார், கோடிக்கணக்கிலே பணத்தை இவர் திரட்டி இருக்கிறார், எங்கு எப்போது எவரிடத்தில் கை மாறியதோ தெரியவில்லை, நாங்கள் தான் வெல்ல போகிறோம் என்று சொல்லுகிறார், சரி பொறுத்திருந்து பார்ப்போம் என்று ஐயா சொன்னார். அப்படிப்பட்ட தமிழ் துரோகி இந்த பிடி அரசகுமார் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்பதை போல இன்னைக்கு தமிழக வெற்றி கழக அரசு பாராட்டுக்குரிய தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் சானா ஜோசப் விஜய் தலைமையிலான அரசு இந்த தமிழ் துரோகியை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறது. தமிழ்நாட்டு தமிழர்கள் மட்டுமல்ல, உலகெங்கும் உண்மை நேர்மையும் வாய்மையுமாக தமிழ் தேசிய களத்திலே நிற்கிற அனைத்து தமிழர்களுக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி. இதன் ஊடாக நான் பெரிதும் மதிக்கக்கூடிய, இன்றைக்கும் பாராட்டக்கூடிய, இன்றைக்கும் போற்றக்கூடிய, இன்னும் சொல்ல வேண்டுமானால் அவருடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்கக்கூடிய என்னுடைய தலைவர் என்றே சொல்லலாமே, தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களே இந்த தமிழ் துரோகிட்ட ஏமாந்துட்டார். அன்னைக்கே சொன்ன ஐயாட்ட, திவ்யா இளவரசன் காதல் விவகாரத்தில் பெரிய சமூக சிக்கல்கள் உருவாகி ஐயா அவர்கள் தனித்து முடிவெடுத்து இந்த கோக்குமாக்குமணி தான் எல்லாத்துக்கும் காரணம், அவர் தான் அனைத்து சமுதாய பாதுகாப்பு இயக்கம் இந்த பிடி அரசகுமார். இதே பிடி அரசகுமாரை மீனம்பாக்கம் வானூர்தி நிலையத்திலே இன்றைக்கு அமைச்சராக இயக்கக்கூடிய ஒரு மரத்தமிழர் ஒருவர் சந்திக்கும் போது, ஏன் நீங்கள் ராமதாஸ் ஐயாவோடு போகிறீர்கள் என்று சொன்னால் எதற்காக என்று கேட்கிற பொழுது, வானூர்தி நிலையத்தில் தற்செயலான சந்திப்பில் இந்த பிடி அரசகுமார் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு அவர் அமைச்சராக இருக்கிறார், கேட்கிறவர் பேர் சொல்லக்கூடாது. அவர்கிட்ட கேட்டபோது, ஐயா அருகில் இருந்தால்
இன்றைக்கு கிடைக்கிற ஊடக வெளிச்சம் எனக்கு என்றைக்குமே கிடைக்கலையே. இன்றைக்கு அவ்வளவு ஊடக வெளிச்சம் கிடைக்கிறது. அதனாலதான் தமிழின போராளி மருத்துவர் ஐயா பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறேன் என்று இந்த தமிழ் துரோகி தமிழினத்துறை சொன்னதாக என்னிடத்திலே சொன்னார். இன்றைக்கு அமைச்சர் பெருமகனாக இருக்கக்கூடிய ஒரு மானத்தமிழ் மறவர். அப்படிப்பட்ட அந்த பிடி அரசகுமார் கைது செய்து தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் அல்ல உலக தமிழர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. அந்த பிடி அரசகுமார் எந்த கட்சியை சார்ந்தவர் தெரியுமா? அன்றைக்கு 1999 2000 காலகட்டத்திலே தனியார் பள்ளி ஆங்கில கல்வி வணிகர்களின் அந்த கூடாரத்தின் தலைவனாக தன்னை காட்டிக்கொண்ட போதே புதுக்கோட்டை மாவட்ட திராவிட முன்னேற்ற கழக இளைஞரணி செயலாளர். அன்றைக்கும் அவர் திமுக தான். இன்றைக்கு திருடன் என்ற குற்றம் சாட்டப்பட்டு, ஊழல் பேர்வழி என்ற குற்றம் சாட்டப்பட்டு, அரசை ஏமாற்றியவன் என்ற குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்து சிறையில் அடைக்கும் போதும் திராவிட முன்னேற்ற கழகத்தவர் தான். அப்படியான திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இதற்கு என்ன விடை சொல்லுவார்? அவங்க அப்பாச்சில தான். அவர் புதுக்கோட்டை மாவட்ட திராவிட முன்னேற்ற கழக இளைஞரின் செயலாளராக இருந்ததுனாலதான் தமிழ்நாடு முழுவதும் உள்ள கல்வி வணிகர்கள் ஆங்கில விற்பனையாளர்கள் இவரிடத்தில் கோடி கோடியா கொட்டி அழுதார்கள். அப்ப எப்பேற்பட்ட ஆளு? இவரை கைது செய்த தமிழக வெற்றி கழக அரசை பாராட்டி மகிழ்கிறேன். வெற்றி கழக அரசின் மாண்புமிகு முதலமைச்சர் சானா ஜோசப் விஜய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, என்னுடைய வாழ்த்து மட்டுமல்ல தமிழ் கூறும் நல்லுலகின் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.